Luxurious. இது நம்ம ஃபேமிலி. இந்த பகுதியில் ஜூனியர் விகடனில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான். அந்த பதிவை ஒட்டிய விவாதங்கள் தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வர இருக்கிறேன். சாதிய கொடுமைகளுக்கு வர்ணாசிரமத்தை பழிகூற முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை ஒட்டி என்ன விவாதம் போயிருக்கிறது, அதை உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வரேன். தூய துறவி அவர் என்ன சொல்றாருன்னா, ராமானுஜர் எந்த நூற்றாண்டு மேடம், பிறப்பின் அடிப்படையில் ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதற்காகத்தானே அவர் வைகானசனம் ஆகமத்தை பின்பற்றாமல் பஞ்ச சம்ஸ்காரம் என்ற புதிய முறையை உருவாக்கினாரே, அப்ப அது ஜாதி இருந்ததுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் அடுத்த சால்வ் த நேஷன், தேசம் காப்போம், அவர் என்ன சொல்றாருன்னா, இது தீர்ப்பு இல்லை, சனாதனத்துக்கு வக்காலத்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தளபதி ரிஷி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனை விட இன்னொருவன் தாழ்ந்தவன் என கூறும் எந்த சித்தாந்தமும் தவறுதான் அப்படின்னு சொல்றாரு. சிவக்குமார் சொல்றது இது ரொம்ப நல்ல தீர்ப்பு, இதுதான் உண்மை. 2 நூற்றாண்டு மனிதர்கள் செய்த தவறை சனாதன தர்மத்தின் மீது போடுவது திட்டமிட்ட பொய் பரப்புரை. பிறப்பின் அடிப்படையில் சாதிகள் இல்லை, இதுதான் சனாதனம் அப்படின்னு இந்த சனாதனத்தை ஒட்டிய ஒரு தீர்ப்பு, அதை ஒட்டிய பதிவுகள், இதை தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.